1972ஆம் ஆண்டு ஒரு யூனிட்டுக்கு 1 பைசா மின் கட்டணம் குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினார்கள். அதில் பெத்தநாயக்கம் பாளையத்திலும் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களை குருவி சுடுவதை போல சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நம்முடைய பெத்தநாயக்கம் பாளையத்தில், சேலம் மாவட்டம் அருகில் இருக்கிற பெத்தநாயக்கம் பாளையத்தில் மின் கட்டணம் 1 பைசா குறைக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்திய விவசாயிகளை சுட்டு வீழ்த்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, கோவை மாவட்டம் பெருமாநல்லூர்ல அங்க 2 பேரு, திருநெல்வேலி மாவட்டம், மதுரை மாவட்டம், இப்படி தமிழ்நாடு முழுவதும் 14 பேர் இந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து போராடிய காரணத்திற்காக நீங்கள் சுட்டு வீழ்த்தினீர்கள். இன்றைய தினம் பெத்தநாயக்கம் பாளையத்தில் அந்த சுடப்பட்டு இறந்த விவசாயிகளுடைய நினைவாக நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸ்டாலின் அவர்களே, பெருமாநல்லூர்ல அந்த சுடப்பட்டு இறந்தவருடைய நினைவாக நினைவு தூண் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதெல்லாம் சாட்சி. எங்களுடைய ஆட்சியில பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அது மட்டுமில்லாம திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளருடைய அலுவலகம் நோக்கி திருநெல்வேலி மாநகரத்திலே சென்று கொண்டிருந்த பொழுது காவல்துறை அதிகாரிகள் அதை தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அவர்கள் உயிருக்கு பயந்து அருகாமையில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றிலே குதித்து 17 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அதுக்கு யார் பொறுப்பு? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் பொறுப்பு. கூலி உயர்வு கேட்டதற்காக அவளை கடுமையாக தாக்கிய காரணத்தினால் அந்த தாக்குதலிருந்து தங்களை காத்துக் கொள்வதற்காக அருகில் இருக்கின்ற தாமிரபரணி ஆற்றிலே அவள் குதித்து 17 பேர் உயிரிழந்த காலம் உங்களுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல பேர் உயிரிழந்திருக்கிற சான்று இடத்திலே இருக்கின்றது. கொஞ்சம் நஞ்சம் அல்ல, பல துப்பாக்கி சூடு திமுக ஆட்சியில் நடைபெற்றிருக்கின்றது. வேண்டுமென்றே திட்டமிட்டு தேர்தல் நேரத்திலே அவதூறு பிரச்சாரத்தை எழுப்பி அரசியல் ஆதாயம் தேட முற்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி அண்ணா திமுக சார்பாக கொடுக்கப்படும். அதோட இன்னொன்றையும் சொல்லுகிறார், நீட் தேர்வு எடப்பாடி பழனிசாமி வந்த பிறகுதான் வந்ததா என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். பச்சை பொய் ஸ்டாலின் பேசுகிறார். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி 2010 மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த காங்கிரஸ் மத்திய அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. அதிலே நாமக்கல் நாடாளுமன்ற திரு காந்தி செல்வன் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சராக பொறுப்பேற்கின்றார். அந்த காலகட்டத்தில் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். ஆதாரம் சட்டமன்றத்திலையும் காட்டினேன், வெளியிலையும் காட்டிருக்கிறேன். இந்த நீட்ல போட்டா நீங்க நெட்ல போட்டா தானா வரும். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 2010 டிசம்பர் 21 இந்த நீட் தேர்வு வருவதற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஆட்சியில வந்துவிட்டு எங்கள் மீது பழி சுமத்தி தப்பிக்க பாக்குறாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொல்லி உண்மையாக்க பாக்குறாங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா உண்மை திரு திருன்னு முழிக்குமா, பொய்ய பொருந்துற மாதிரி சொன்னா மெய்ய திரு திருன்னு முழிக்குமா. அப்படி திரு ஸ்டாலின் திரும்ப திரும்ப பொய்ய பேசி உண்மையாக்க பார்க்கிறார். உண்மை அல்ல, கொண்டு வந்தது காங்கிரஸ். திமுக தடுத்து நிறுத்துவதற்கு இன்று வரை போராடி கொண்டிருப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. ஆக இது மட்டும் இல்ல, 2017-18 ஆண்டு நீட் தேர்வுல அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள். அவர்கள் அத்தனை பேரும் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை எளிய குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி தான் அதிகம் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள். அந்த மாணவர்களுக்கு 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்று மருத்துவக் கல்லூரிக்கு சென்றாங்க. என் மனதிலே பட்டது, நானும் அரசு பள்ளியை படித்தவன். ஆகவே அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள் 3140 இடம் இருக்குது. 2017-18 அரசின் சார்பாக 3145 இடங்கள் மருத்துவக் கல்லூரி இடம். ஆனா வெறும் 9 பேர் தான் அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு இடம் கிடைச்சது.
41% ஒரு 9 பேருக்கு தான் கிடைச்சது. எண்ணி பார்த்தேன். அரசு பள்ளி படிக்கின்ற மாணவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எண்ணி அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இந்த 4 ஆண்டு காலத்தில் 2160 பேர் இன்றைக்கு மருத்துவ கல்வி, பல் மருத்துவ கல்வி படிக்கிறாங்க. 2160 பேர் இன்றைய தினம் படிப்பதற்கு அதிமுக அரசுதான் காரணம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அத்தனை ஏழைகள். இந்த ஆண்டு கூட பெத்தநாயக்கம்பாளையத்தில் ஒரு 7 பெண்கள், ஒரு ஆண் ஒரு 7 பெண்கள் என்னிடத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க. அத்தனை பேருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்றாடம் விவசாய வேலைக்கு சென்றால்தான் வீட்டுக்கு அடுப்பெரியும். அப்படிப்பட்ட குழந்தைகள், நெசவு தொழில் செய்கிறவர்கள், வீதியிலே கடை வச்சிருக்கிறவங்க, இப்படி அடித்தட்டிலே வாழுகின்ற குடும்பத்தை சேர்ந்த மாணவி மாணவர்கள் என்னிடத்திலே வந்து ஆசி வாங்கினாங்க. அப்ப நான் பார்த்தேன், இந்த டிரெஸ் கூட நல்ல டிரெஸ் கிடையாது. அப்படிப்பட்ட மாணவியை மருத்துவராக்கி பார்க்கின்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசு. இது மாதிரி ஒரு திட்டத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறியா உங்களுடைய ஆட்சியில? எதுவுமே இல்லையே. 3 ஆண்டு காலம் உருண்டோடி விட்டதே. முழுக்க முழுக்க 3 ஆண்டு காலம் குடும்ப ஆட்சி தான் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சர் இல்ல, 4 முதலமைச்சர் இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரன், பிறகு ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலின், 4 பேர் இந்த தமிழகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தல்.